ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கான்ட்ரேன் இன்வெஸ்டிங்க்கு வாய்ப்பு இருக்கா? இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட் சூழ்நிலையில் எந்த அளவுக்கு கான்ட்ரேன் இன்வெஸ்டிங்க்கு வாய்ப்புகள் இருக்குது? நான் கான்ட்ரேன் இன்வெஸ்டர் அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கலாம், நான் உட்பட. ஆனால் கான்ட்ரேன் இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு சந்தை இடம் கொடுக்க வேண்டும். வீம்புக்கு நம்ம கான்ட்ரேன் இன்வெஸ்டிங் பண்ணோம்னாக்கா அது அவ்வளவு ப்ரொடக்டிவாக இருக்காது. நான் என்ன சொல்ல வரேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட்டில் ஒரு தரப்பு குறிப்பிட்ட பங்குகளை மட்டுமே வாங்குவேன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுனாக்கா, இன்னொரு தரப்பு ஸ்ட்ராங்காக அதை வாங்க மாட்டேன் அப்படின்னு இருக்கணும். அதே போல் முக்காவாசி மார்க்கெட் வாங்கக்கூடிய பங்குகள் ஒரு குறிப்பிட்ட செக்டர்லேயோ ஒரு ஸ்பேஸ்லேயோ இருக்கும். மற்ற எதையுமே வாங்க மாட்டேன்னு மார்க்கெட் சொல்லணும். இதுதான் ஒவ்வொரு புல் ரன்லேயும் நடந்த விஷயங்கள். அப்போது மார்க்கெட்டில் உள்ள பெருவாரியானவர்கள் வாங்க மறுக்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கான்ட்ரேன் இன்வெஸ்டராக போய் பார்க்க முடியும், வாங்க முடியும். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். யூஸ்வலாக கான்ட்ரேன் இன்வெஸ்டர்ஸ் எங்கே போய் ஐடியாஸை தேடுவாங்கன்னாக்கா ஸ்மால் கேப்பில் தேடுவாங்க அல்லது மைக்ரோ கேப்பில் தேடுவாங்க. ஏன்னா சின்ன கம்பெனி யாரும் பார்க்க மாட்டாங்க. மார்க்கெட்டில் ஒரு புல் ரன் ஐடியில் இருக்குது, இன்ஃப்ராவில் இருக்குன்னா எல்லாரும் அந்த பெரிய கம்பெனியில் தான் போய் பணத்தை கொட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த சின்ன கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த சின்ன கம்பெனிஸை யார் பார்க்குறாங்களோ, இந்த சின்ன கம்பெனிஸை யார் ரொம்ப ஆழமாக ஸ்டடி பண்ணுறாங்களோ, இதை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்களோ, அவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் வந்து ஒரு கான்ட்ரேரியன் ஐடியாவாக படும். என்னுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி வாங்கிய அத்தனை காம்பவுண்டரும் மல்டிபேக்கரும் இந்த மாதிரி கான்ட்ரேரியனாக போய் வாங்கின ஐடியாஸ் தான். இன்ஃபேக்ட் 2018 ஸ்மால் கேப் பூமில் இருக்கும்போது கூட எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 3-4 செக்டரில் சாலிடாக கான்ட்ரேன் ஐடியா கிடச்சிது. அந்த ஸ்டாக்ஸை இன்ன வரைக்கும் நான் ஒரு ஷேர் கூட விற்காமல் வச்சுருக்கேன். இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் அதே ஷேர்ஸ் தொடர்ந்து வாங்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது மார்க்கெட் இறங்கும்போது. அதுக்கப்புறம் நான் வாங்கின விலையை விட பல மடங்கு இன்றைக்கி அதிகமாகவும் இருக்குது. அன்னைக்கு கான்ட்ரேனாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 2018 இந்த வாய்ப்பு இருந்தது. ஏன்னா மார்க்கெட்டில் அந்தளவுக்கு ஒரு டிவைடு இருந்தது. எல்லாரும் ஒரு பக்கம் நின்னாங்க, இன்னொரு பக்கம் போகவே மாட்டேன்னு சொன்னாங்க. கான்ட்ரேன் இன்வெஸ்டிங்கிறது நாட் ஒன்லி மஸ்ட் இட் பி அன்காமன், பட் இட் ஷுட் ஆல்சோ பி வெரி ப்ரிசைஸ். மற்றவங்க செய்யாத ஒரு காரியத்தை செய்யும்போது அதை செய்யறதுக்கான ஒரு ரீசன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். மற்றவங்க செய்யலைங்கிறது மட்டும் cannot be the reason to become a content investor. I think lot of people இதை புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். என் பார்வையில் ஏர்லியாக போய் கான்ட்ரேட் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். இட் will be worse than people who are just chasing the trend. எல்லாரும் வாங்குறவனோட இந்த ஏர்லியாக கான்ட்ரேனாக அனுபவிக்க போகிற வலி வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் ஸ்ட்ராங்காக நிறையா செக்டர்ஸில் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். மற்றவங்க என்ன வியூ சொல்கிறாங்கன்றதை பேஸ் பண்ணி இல்லை, என்னோட வியூ இதை பேஸ் பண்ணி. இஃப் யூ ஆர் டூ ஏர்லி யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் டூ மச் பெயின். அந்த பெயின் உங்களால் தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா அது 2-3 வருஷத்துக்கு இருக்கும். உங்கள் கேபிட்டலில் இன்னொரு 20-30% கொண்டு போயிடும். அதெல்லாம் சகிச்சிக்கக்கூடிய மென்டல் ப்ரிப்ரேஷன் முக்கால்வாசி பேருக்கு கிடையாது. ஸோ ஈவன் டு என்டர் அ ஸ்டாக் ஆஸ் அ கான்ட்ரேரியன் you must show tremendous patience and preparation. எப்படி அது? ஃபஸ்ட்டு ஓகே, இதெல்லாம்
கான்ட்ரா ஐடியாவாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு அந்த செக்டரையோ ஸ்டாக்கையோ நீங்கள் இன்னும் டீப்பாக இன்டென்ஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். மேபி சும்மா ஒரு டோக்கன் இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கி அதை ட்ராக் பண்ணலாம். மேபி அதுலேருந்து இறங்க கொஞ்சம் கொஞ்சம் வாங்கலாம். நீங்கள் இன்க்ரிமெண்டலாக வாங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கன்விக்ஷன் கூடி இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் இன்றைக்கி கான்ட்ரேட் இன்வெஸ்டிங் சாத்தியமாகும். கான்ட்ரேரியன் முதலீட்டு முடிவுகளை எடுக்கும் வேகம் வெகுவாக குறைத்து கொள்ளப்பட வேண்டும். ஸோ யூ மஸ்ட் பி வெரி ஸ்லோ. நீங்கள் நிறைய உழைக்கலாம், ஆனால் முடிவு எடுக்கிறதுக்கு டைம் ஆகணும், டைமை எடுத்துக்கணும். அப்படி டைமை எடுத்துக்கிட்டு ரொம்ப பொறுமையாக அந்த ஐடியா உங்களுக்கு அவ்வளவு கன்விக்ஷனை அள்ளி கொடுத்தாக்கா தான் நீங்கள் கான்ட்ரேட் இன்வெஸ்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ணணும். என் பார்வையில் இது 99.99% இன்வெஸ்டர்ஸ்க்கு இப்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் ஈஸியாக ஐடியாஸை ஃபைன் பண்ணி பழக்கப்பட்டவங்க. நமக்கு ஐடியா கிடைக்கலையே, இன்னொருத்தனுக்கு ஐடியா கிடைக்குதான்னு எல்லாரும் ஒருத்தரை கேள்வி கேட்டுட்டு உட்காந்துட்ருக்கோம். சரி, நமக்கு தான் கிடைக்கல, அவனுக்கு எதாவது ஐடியா இருக்கா பார்ப்போம், அவன் நம்மளோட கெட்டிக்காரனா தெரிஞ்சுக்குவோன்னு ஒரு க்யூரியாசிட்டியில் மற்றவங்கள நம்ம அணுகிட்டு இருக்கோம். இதில் 10 பேர் ஐடியா கொடுக்குறவன் தான் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்வைக்கு நல்லா இருக்குது, பட் ப்ராக்டிஸில் நம்ம ரொம்ப மெச்சூராக இருக்கணும், ரொம்ப கரெக்டாக இருக்கணும், ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கணும், அண்ட் பேஷண்ட்டாக இருக்கணும். ஸ்லோவர் இன்வெஸ்டிங், slowing your thought process down, working hard and waiting for valuation to come into your zone. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கான்ட்ரேட் இன்வெஸ்டர்னுடைய ப்ளே புக். இந்த புக்கு பிரகாரம் எப்படி சென்சிபிளாக இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு நம்ம ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணுவோம். நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸஸை இந்த களத்தில் கமெண்ட்ஸ்லேயும் எழுதுவோம். மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொண்டு ஒரு வளர்ச்சி நோக்கிய முதலீட்டு பயணத்தை இணைந்து உருவாக்குவோம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.